திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முன்பின் தெரியாத ஒருவருடன் பேசிய பள்ளி மாணவி சிக்கலில் மாட்டிக்கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. கொடைக்கானலில் கங்கா காம்பவுண்ட் பகுதியில் 12 வயதுடைய ஒரு சிறுமி வசித்து வருகிறார். இவர் அங்குள்ள சர்வதேச பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 2 மாதங்களுக்கு முன்பு அந்த சிறுமி தனது ஐபேட் சாதனத்தில் ஒமேகிள் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளார். இந்த செயலி மூலம் மற்றவர்களின் முகத்தை நேரில் பார்த்து கொண்டே பேச முடியும். சென்ற நவம்பர் 16ஆம் தேதி அடையாளம் தெரியாத ஒருவர் இந்த சிறுமியிடம் பேசியுள்ளார். அப்போது அவர், உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஐ லவ் யூ என்று சொல்ல முடியுமா என்று சவால் விடுக்கும் வகையில் கூறியுள்ளார். இதை கேட்ட அந்த மாணவி அவர் கூறியதை அப்படியே கூறியுள்ளார். இந்த அனைத்து சம்பவங்களையும் அந்த நபர் ரகசியமாக ரெக்கார்ட் செய்து வைத்துள்ளார். மேலும் அந்த வீடியோவை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்த வீடியோக்களை சுமார் 4000க்கும் மேற்பட்டவர்கள் பார்வையிட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த நபரை சிறுமியின் வீட்டார் அழைத்து வீடியோக்களை நீக்குமாறு கூறியுள்ளனர். இதையடுத்து அந்த நபர் வீடியோவை நீக்கியுள்ளார். ஆனால் சில நாட்களில் அந்த வீடியோ மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மாணவியின் பெற்றோர் கொடைக்கானல் துணை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்து உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தினேஷ் ராம் என்பது தெரியவந்தது. இவர் ஹரியானாவில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர். இவர் மீது பாரதிய நியாய சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலியை தினேஷ் ராம் தயாரித்ததாகவும் இதுபோல பலருடன் அவர் பேசியிருப்பதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சமூக வலைதளங்களில் முன்பின் தெரியாதவர்களிடம் பேசுவது ஆபத்தானது என போலீசார் எச்சரித்து வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் அதை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளன.